உனக்குள் விசுவாசம் இருந்தால் உன் வாழ்க்கை மாறும். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? ஆனா செயல்படுத்தலையே, இல்ல செயல்படுத்தல இல்ல. எடுத்து வாசிங்க. நாகும் 1வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். இது எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? முதல்ல அவர் நல்லவருங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஆமென். அவரை நம்பினா அவர் கைவிட மாட்டான்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனா அதை செயல்படுத்துறோமா? அதுதான் ஒரு கேள்வி. இன்னைக்கு வாழ்க்கையில தேவன் நிறைய வேலையில தன் பிள்ளைகளாகிய நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். ஆனா அந்த ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யணும்னா நம்ம நம்பணும். நம்ம உண்மையா நம்பணும். நம்பும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அப்படி ஒருத்தரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஒரு நம்பிக்கை அவங்களுக்குள்ள வந்ததுனால மொத்த குடும்பமே ரட்சிப்புக்குள்ளாக வந்தது. அது யாருன்னா ராகாப் அப்படிங்கிறவங்கள தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ராகாப் அப்படிங்கிறவங்க யாருன்னா அதோட பின்னணி சொல்றேன். உலகத்திலேயே ஒரு பாவம் இருக்குன்னா அந்த பாவத்தை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தவங்க. ஆனா ஒரு வேவு பார்க்க சென்ற மனிதர்கள் சொன்ன வார்த்தை நிமித்தம் அவங்க எல்லாவற்றையும் விட்டு அந்த வார்த்தையை விசுவாசிச்சதுனால அவங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைச்சது. எடுத்து வாசிங்க. 2வது யோசுவாவின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். இரண்டு மனுஷரை ரகசியமாய் வேக பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றார். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். தேசத்தை வேக பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்கள் என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போ இங்க யோசுவா மோசே மரணத்துக்கு அப்புறம் யோசுவா ஒரு பெரிய கட்டத்துல இருக்கிறாங்க. அப்போ வேவு பார்ப்பதற்கு 2 மனிதர்களை அனுப்புறாங்க. அவங்க நேரா எங்க போறாங்கன்னா ஒரு வேசியின் வீட்டுக்கு போறாங்க. தவறு செய்கிற ஒரு வேசியின் வீட்டுக்கு அவங்க போறாங்க, தஞ்சம் அடைய போறாங்க. அப்ப அந்த வேசியானவள் என்ன பண்றான்னா அவர்களை ஏற்றுக்கொண்டு, புரியுதுங்களா, அவர்களை ஏற்றுக்கொண்டு அவங்க வீட்டுல இருக்க இடம் கொடுக்குறாங்க. அப்போ நீங்க இந்த நாளிலே எத்துணை பாவத்துல இருந்தாலும் தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதனால் உண்டாகும் பலன் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கும். இப்போ ஒருவேளை அவங்க என்ன பண்ணிருக்கலாம், நீங்க வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தள்ளியிருக்கலாம். தள்ளி இருந்தாங்கன்னா அவங்களும் அழிஞ்சு போயிருக்கக்கூடும். ஆனா அவங்க உயிருக்கு ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த 2 மனிதர்களை அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா இந்த ராகாபுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது பார்த்தா அவங்க செய்த பாவங்களுக்கு மனுஷனால மன்னிப்பு கொடுக்கவே முடியாது. ஆனா இறைவன் அவங்க செய்த பாவத்தை மன்னித்து அவர்களை நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியான காரியத்தை செஞ்சிருக்காரு. 3-4 வாசிங்க. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகாப் அண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேவு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னான். அந்த ஸ்திரீ அவ்விரண்டு மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒளித்து வைத்து, மெய்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அங்க பாருங்க, ராகாபோட பெஸ்ட் குவாலிட்டி என்னன்னா, தன்னிடம் தன்னை தேடி வந்தவங்களை கைவிடாதபடிக்கு அடைக்கலம் கொடுத்தான். அந்த அடைக்கலம் கொடுக்கும் பொழுது இன்னாருக்கு அடைக்கலம் கொடுத்தா ராஜாவினால தன் உயிருக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சும் கூட அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. அடைக்கலம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த அடைக்கலம் கொடுத்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, கர்த்தர் செய்த அற்புதத்தை அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க.
தன் துன்பத்திலும் ராஜா தன் ஆட்களை அனுப்பி தன் வீடை சர்ச் பண்ணுவாருன்னு தெரிஞ்சும் அந்த ராகாப் என்கிறவங்க யோசுவாவுடைய ஆட்களுக்கு தஞ்சம் கொடுத்தாங்க. அப்போ இதுல ஒரு காரியம் என்ன புலப்படுதுன்னா, ஆண்டோடைய பிள்ளைங்களே, நீ விசுவாசத்துல நிலைத்திருக்கும் பொழுது உன்னுடைய சூழ்நிலை மோசமான நிலையில இருந்தாலும் கூட உன்னிடத்தில் யாரேனும் ஒரு உதவிக்கோ தஞ்சத்துக்கோ வரும் பொழுது நீ பிரயாசப்படும் பொழுது, கொடுக்கலனாலும் பரவாயில்ல, பிரயாசப்படும் பொழுது உன் எண்ணம் அவர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கென்று வாழ்வதை காட்டிலும் பிறருக்காக நீ வாழும் பொழுது உனக்குண்டானவைகளை கர்த்தர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அங்க நம்ம பார்க்கிறோம் 5-6 வாசிங்க. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்துக் கொள்ளலாம் என்றாள். அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். அல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, 6ல பார்க்கிறோம், அவள் வேலை செய்கிறவளா இருக்கிறாள். எப்படின்னா, வந்த மனிதர்களை இதுக்கு மேலே ஏறி ஒளிஞ்சிக்கங்கன்னு சொல்லி இடத்த ஆயத்தம் பண்ணி அவர்களை சேஃபா வைக்கிறதுக்கு வேலை கடின உழைப்பாளியா இருக்கிறாள். அப்போ இன்னைக்கு நாம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், உன்னை கர்த்தர் உன்னை விசுவாசத்திலே நடத்த அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனா நாம என்ன பண்ணோம், பிரயாசப்படுகிறவர்களா இருக்கணும், சோம்பேறியா இருக்கக்கூடாது, சோம்பேறியா இருக்கவே கூடாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னா, எறும்பு தன் மழை காலத்துல என்னென்ன தேவைங்கிறத ஒரு உழைத்து அதை சேர்த்து வைக்குது. அப்போ மனிதர்களாகிய நாமும் ஒரு பங்கை நம்முடைய சேமிப்பாய் சேர்த்து வைக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வாருங்கிறது பெரிய விசுவாசம். ஆனால் பிரயாசப்படணும். நம் கைகளிலே கொஞ்சம் என்ன இருக்குன்னு கேட்கும்போது, என்ன இருக்கு உன் கையில, என்ன இருக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது, என்ன இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த எண்ணெயை வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அப்போ உன் கையில் ஏதாவது ஒன்று இருக்கணும். நீ இவ்வளோ நாள் பிரயாசப்பட்டு வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும்னா நம்ம கையில் ஏதாவது ஒன்று இருக்கணும். அப்போது அதுதான் நல்ல ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம். ஒருவேளை இது வரைக்கும் நான் அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, இன்னிலிருந்து அந்த பிரயாசத்தை முற்படுவோம். இங்கே பாருங்கள், அவள் கடினமாய் உழைத்து என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுடைய பெஸ்ட் குவாலிட்டி உழைக்கிறவளாக இருக்கிறாள். தன்னை நோக்கி வந்தவங்களை பாதுகாக்க. இந்த வேசியின் வீடு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்துட்டு போகிற இடமா இருக்கு. யார் வேணாலும் வருவாங்க, யார் வேணாலும் போவாங்க. இப்படிப்பட்ட நிலையில இருந்த உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் போகலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அப்படி தானே நம்ம வாழ்கிறோம். ஒரு ஜெபம் பண்ணாமல், ஒரு வேதம் வாசிக்காமல், கோபம் வந்ததுன்னா பயங்கரமாக திட்டி, பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்தாமல் எப்படியோ நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் கர்த்தர் நம்மை இந்த நாளில் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஸோ அதனால் கவலை அடையாதீங்க, கண்ணீர் சிந்தாதீங்க. உங்கள் சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாங்க. ஆனால் தேவ வார்த்தையை நீங்கள் விசுவாசிப்பீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் பாதையை மாற்ற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் எனக்கு அழகாய் ஒரு காரியம் ஆண்டவர் வெளிப்படுத்தினது என்னன்னா, அவள் ஒரு விசுவாசியாக இருக்கிறது. எப்படின்னா, யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்புக் கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடிக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அல்லேலூயா. அவங்கள தெம்புபடுத்துறா, அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறா. என்ன சொல்றான்னா, கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் தேசத்தை கொடுப்பார் என்று. கொடுத்தார்ல, கொடுப்பார், ஃபியூச்சரிஸ்டிக்கா அவங்க சொல்றாங்க. அப்போ ஒரு வேசியானவங்களுக்கு, ராகாவுக்கு தேவன் இந்த தேசத்தை அவங்களுக்கு தருவாருங்கிற நம்பிக்கை எங்க இருந்துங்க வந்தது? விசுவாசம் எங்க இருந்துங்க வந்தது? அவங்க கேள்விப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஜனங்கள் செங்கடலை பிளந்து வந்தாங்க, இந்த ஜனங்களுக்கு காடையை கொடுத்தாரு, இந்த ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரு, இப்போ இவங்க இந்த தேசத்துல கர்த்தருடைய நாமத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க, அப்போ இந்த தேசம் இவர்களுக்கு கொடுக்கப்படும் என்கிறதை அவள் அறிந்தவளா இருக்கிற தேவப்பிள்ளை. நீ இந்த நாளிலே உன் வாழ்க்கை எப்படி போகணுங்கிற பயத்தோட நீ ஒருவேளை இங்க அமர்ந்திருக்கலாம். ஆனால் உனக்குள்ளாக என் வாழ்க்கையை எனக்கு ஜீவன் கொடுத்தவர் ஒருவர் உண்டு, அவர் என் வாழ்வை காத்து கொள்வாருங்கிற
விசுவாசம் உனக்குள்ள இருக்கும்னா நீ சுகவாழ்வை பெற்றுக்கொள்வது நிச்சயம். நீ சுகவாழ்வை பெற்றுக்கொள்வது மிக நிச்சயம். உன் அவிசுவாசம் இன்றோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் மரித்து போவதாக. ஒண்ணுமே இல்லைன்னு புலம்பாத. ஒரு மனுஷனுக்கு பெரிய தோல்வி என்ன தெரியுமா? உன்னை 1000 பேர் நீ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதுனால அவன் தோல்வி அடைய மாட்டான். என்னைக்கு உன்னை நீயே நான் தோல்வியுற்றவன், நான் ஒண்ணுமே இல்லை, நான் அழகு இல்லைன்னு உன்னையே உனக்குள்ளாக என்னைக்கு அவிசுவாசம் வருதோ அன்னைக்கு தான் உன் தோல்வி உன்னை ஆரம்பிக்கும். உன் தரித்திரம் அன்னைக்கு தான் உன்னை பிடிக்கும். 100 பேர் சொல்றதுனால நீ தரித்திரம் ஆயிட மாட்ட. 100 பேர் சொல்றதுனால நீ வேண்டாதவனா ஆயிட மாட்ட. உனக்குள்ளாகவே ஒரு எண்ணம் மேலோங்கும்ல, நம்ம ஒண்ணுமே இல்லைப்பா, ஒண்ணுமே இல்லைப்பா, நான் வேஸ்ட்டுப்பா, என்கிட்ட ஒரு தாளந்து இல்லைப்பா, அறிவு இல்லைப்பா, நான் சம்பாதிக்கிறதே 10,000 தான்ப்பா, இதுல எப்படிப்பா என் குடும்பத்தை நடத்துவேன்னு உனக்குள்ள உன்னை நீ தாழ்மையாய் பார்க்கும் பொழுது அதுதான் உன் அழிவுக்கு ஆரம்பம். ஒருவேளை அந்த தாழ்மை குணம் இன்னைக்கு உங்களுக்குள்ள யாருக்குன்னா இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவைகள் மறைந்து போவதாக, மறைந்து போவதாக. ஏன்னா நீ வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது கொஞ்சத்துல ஆரம்பிப்ப, ஆனா அந்த வாழ்க்கையை கர்த்தர்கிட்ட நீ கொஞ்சத்துல கொடுக்கும் பொழுது அவர் உன்னை அநேகத்துல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். இன்னியோட நிலையை பார்க்காத. மனுஷன் இன்னியோட நிலையை பார்த்தா உன் வீட்டுக்குள்ள வருவான். ஆனால் தேவன் நீ தாயின் தெருவில் இருக்கும் பொழுது உன் நிலை இப்படிதான் இருக்கும்னு நினைச்சு உன்னை அறிந்து கொண்டவரா இருக்கிறார். அவர் மனிதர்களிடத்திலிருந்து வேறு பிரிக்கிறதுல பயங்கரமான கர்த்தர், பவர்ஃபுல் காட். ஒரு ராகாபை எப்படி அந்த தேசத்திலிருந்து வேறு பிரிக்கிறார் பாருங்களேன். He will identify. தாயின் கருவில் உருவாகும் முன்னரே இந்த மகன் இந்த மகள் என்னுடையவள் அப்படின்னு பிரிச்சு எடுத்துட்டு வரான். அதை முன்குறிச்சிட்டாரு அப்படின்னா, நம்ம மேல ஒரு கண்ணை வச்சுட்டாருன்னா எத்தனை பேர் வந்து நம்மளை தடுத்தாலும் அவர் கண் நம்மளை காத்து வழி நடத்துச்சாங்க. அப்போ உன்னை காக்க யாரும் இல்லை நீ நினைக்கலாம். இல்லை, உன்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு கண் உண்டு. அந்த கண் உன்னை விடுவித்து உன்னை பழகி பெருக செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போகாத தேவ பிள்ளைய. ஏன்னா இங்க பார்க்கிறோம், அந்த இதை நான் ப்ராஃபட்டிக்குன்னு கூட சொல்லலாம், தவறு கிடையாது. ஏன்னா அங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், ஒப்பு கொடுத்துட்டாருப்பா, நீங்க ஜெயிப்பீங்கன்னு சொல்ல, ஒப்பு கொடுத்துட்டார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்தில் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். அல்லேலூயா. அழகான 10 வாசிங்க. நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். போதுங்க. அந்த சோர்ந்து போன தேவ ஜனங்களுக்கு பலன் கொடுக்கிறவளா இருக்கிறார். அவளே மோசமான வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த தேசத்தை பிடிக்கலாமா, பிடிக்க முடியாத இந்த காரியத்தை செய்யலாமா, செய்ய வேண்டாமான்னு நினைக்கிற ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆறுதல் படுத்துகிறவங்களா இருக்கு. அப்போ ஒரு தேவ பிள்ளை பிறருக்கு ஆறுதல் படுத்துகிற பிள்ளையா தான். எத்தனை பேர் நம்ம ஆறுதல் படுத்துறவங்களா இருக்கிறோம்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் இல்ல? வாயை திறந்தா இது எனக்கும் பொருந்தும். நம்ம பேசும்போது அநேக வேளையில சாஃப்டா தான் இருக்கும். கோபம்னு ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம நிறைய இருதயங்களை கிழித்து எடுக்கிறவங்களா இருக்கும். ஆறுதலுக்கு பதிலாக நம்ம ரொம்ப இதுபடுத்துகிறவங்களா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஆறுதல் படுத்துகிற பிள்ளைங்களா இருக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், அவளுடைய விசுவாசம் அவளை மேலோங்க செய்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவளுக்கு யோசுவா 2:13 பாருங்க. நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். பாருங்க, ஒரு பெஸ்ட் குவாலிட்டி ராகாப் இடத்துல தான் மட்டும் பொழைச்சா போதும் இல்லாதபடிக்கு தன்னை சார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு தீமை வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. தன்னை சார்ந்து இருக்கிற ஜனங்களுக்கு தீமை வரக்கூடாது. ஏன்னா இங்க ஒரு காரியத்தை அழகாய் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். வேவு பார்க்க வந்த மனிதர்கள் ராகாபின் இடத்துல சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உன்னை நான் அழிக்க கூடாது அப்படின்னா இந்த கயிறு உன் வீட்டுல தொங்கணும். என்ன கயிறு? என்ன கலர்? சிகப்பு நிற கயிறு.
அந்த உன் வீட்டில் இருந்ததுன்னு சொன்னால், அந்த ஜன்னல் வழியாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அடிக்க மாட்டோம். ஒருவேளை நீ இதில் மீறி வெளியிலையோ எங்கேயோ நீ போயிட்ட அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? நாங்கள் அழிச்சிடுவோம். பெஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா? பாருங்க, இப்படி பார்ப்போம். இன்னைக்கு அந்த கயிறு அந்த வீட்டில் இருக்கு. அவ வீட்டை விட்டு வெளில போல. வேவுக்காரங்க வர முன்னாடி வரைக்கும் பாவம் செஞ்சவளா இருந்தா, என்னைக்கு அந்த வீட்டில் சிகப்பு கயிறு கட்டப்பட்டதோ அவள் பாவம் செய்ய வெளியே போகல. பாவம் செய்வதற்கு வெளியிலேருந்து வர்றவங்களையும் உள்ள விடலை. ஏன்? எந்த நேரத்தில் வேணாலும் இந்த ஜனத்தை, இந்த தேசத்தை அழிப்பதற்கு அவங்க வருவாங்க. அந்த வேளையில நான் வெளியில போயிட்டேன்னா அந்த காரியத்துக்கு நான் நீங்களாயிடுவேன்னு சொல்லிட்டு தன்னை ஒடுக்கி கொண்டாள். அந்த வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்தபடியினால அவள் மாத்திரம் கீழ்ப்படியவில்லை, தன் கூட இருந்த சகோதர தாய் தகப்பனை அந்த அறைக்குள்ளாக வைத்து. அப்போ இன்னைக்கு ரட்சிப்பு நமக்கு எதனாலங்க கிடைச்சது? அந்த சணல் நூல், சிகப்பு கலர் நூலினால ராகாப் ரட்சிப்புக்குள்ள வந்தா, சிகப்பு கலர் ரத்தத்தினால இன்னைக்கு நம்ம ரட்சிப்புக்குள்ள வந்தோம். அவர் சிந்தின அந்த பிளட், அவர் நமக்காய் சிந்தின அந்த ரத்தம், சிகப்பு கலர் ரத்தம் நம்மை பாதுகாத்தது. ராகாப்புக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவ வேசித்தனம் பண்ணி அந்த கயிறினால், கட்டப்பட்ட கயிறினால் தன் குடும்பத்தை பாதுகாத்து கொண்டால், நாம் அவர் ரத்தத்தினால் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு சில வேளையில வேசித்தனம் பண்ணுகிறோம். அதுதான் வித்தியாசம். தவறா எண்ணாதீங்க இந்த வார்த்தையை நான் சொல்வதற்கு. ஏன்னா தூஷணமான வார்த்தைகள் பேசுறது ஒரு வேசித்தனம் தான். வேதத்தை வாசிக்காம வாழ்றது ஒரு பாவம் தான். அப்போ நம்ம எங்க போயிடுறோம்? சிலுவையின் அண்டையிலே இருப்பதற்கு பதிலாக அலைந்து திரிகிறவர்களாய், ஆசைகளை நிறைவேற்றி கொள்கிற பிள்ளைகளாய் நம்ம அங்கும் இங்கும் ஓடுறோம். இல்ல, ஒரு பொருள் மேல அதிகமா ஆசைப்பட்டால என்ன அர்த்தம்? அதுவும் ஒரு விதமான பாவம் தான். எனக்கு ஒரு பொருள் ஓகே, 1 இருந்தா போதும், எனக்கு 10 இருந்ததுன்னா பாவம் இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம கொடுக்குற பிள்ளைங்களா இருக்கும், கேட்டு வாங்குகிற பிள்ளைகளா இருக்கவே கூடாது. ஆண்டவரோட பிள்ளைங்க கிவரா இருக்கும். ஏன்னா ஜீசஸ் இஸ் த கிவர். ஜீசஸ் given his life. ஜீசஸ் shedded his blood. அப்போ அதே போலதான் ஆண்டவரோட பிள்ளைங்க, நாம கொடுக்குற பிள்ளைங்க. நீ கை கொடுத்து பார்க்கட்டுமே, நீ பிளஸ்டா இருக்க. எது கொடுக்கணும், எங்கெங்க கொடுக்கணும், அந்த ஞானத்தை நீங்க தான் கர்த்தர்கிட்ட கேட்கணும். அப்போ நீங்க பார்க்கிறோம், ராகாப் அந்த கயிறு கட்டப்பட்ட நேரத்தில் முதல் கொண்டு பாவம் அவளை அண்டவில்லை. கற்பனை பண்ணி பாருங்க, அவ கயிறு கட்டிட்டு பாவம் செய்ய போயிருந்தாருன்னா, இந்த நேரத்துல இவங்க வந்திருந்தாங்கன்னா அவ உயிர் குலைச்சிருக்குமா, போயிருக்குமா? பாவம் செய்ய எப்படியும் வெளில தான் போனோம், ரூமை விட்டு வெளில தான் போனோம், இல்ல வெளியில தான் போனோம், எங்கேயோ போனோம், ஏதோ ஒரு இடத்துக்கு போனோம். அவ போல என்று அந்த மனிதர்களுடைய வார்த்தைக்கு அவள் கீழ்ப்படிந்து அந்த சன்னல் நூல் கயிறை கட்டினாலோ, அன்று முதல் அவள் பாவம் செய்வதற்கு வெளியே போகவில்லை. அவள் பாதுகாக்கப்பட்டாள். அப்போ ஒரு வேசியா இருக்கிறாங்கன்னா, அப்ப அவ பாவம் செய்வதற்கு ஜனங்கள் வந்திருப்பாங்களா இல்லையா? கதவை தட்டி இருப்பாங்களா இல்லையா? கஸ்டமர் வந்திருப்பாங்களா இல்லையா? வந்திருப்பாங்கல்ல. ஆனால் அவள் என்ன பண்ணிருக்கிறா? தனக்கு வருமானம் கொடுத்தத வேண்டான்னு சொல்லிட்டா. வந்தவங்கள வேண்டான்னு அணைச்சிருப்பா. வேதத்துல அப்படி இல்லை, ஆனா நான் கற்பனையில சொல்றேன். நிச்சயம் அதானே, யாரு வந்தாலும் அந்த வீட்டுக்கு தான் ஏன் முதல்ல போவாங்க? அந்த பாவம் பண்ணுகிற எண்ணம் கொண்டு இருக்கிற முதல்ல அங்கதான் போவோம். ஆனால் அவளோ அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, ஏன்னா அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்கல்ல, இந்த கயிறு நாங்க கட்டி இருக்கோம், நாங்க வரும்பொழுது இந்த நேரத்துல நீ இல்லைன்னா அந்த இடத்துல இல்லாத யாரையும் நாங்க அழிச்சிட்டு போயிடுவோம். எங்களுக்கு தெரியாது அடையாளம் என்ன. வந்தது 2 பேர், ராகாபி யாருன்னு அந்த 2 பேருக்கு தெரியும். ஆனால் அழிக்க வருகிறவர்களுக்கு யோசுவாவுக்கு தெரியுமா ராகாப்னா யாருன்னு? தெரியாது. பார்த்தது யாரு? அந்த 2 பேர் தான். அந்த 2 பேரை தவிர மற்ற நிறைய பேர் வந்திருப்பாங்க. அவங்க தான் ராகாபை மட்டும் அழிச்சிடாதீங்கப்பா அப்படின்னு சொன்னாலும், யாருப்பா ராகாப்னா போட்டோ இருக்காது அந்த காலத்துல. அப்ப வெளியில ராகா பாவம் செய்ய போயிருந்தான்னா வெட்டிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. ராகாவோட அம்மா அப்பா வெளில போயிருந்தாங்கன்னா வெட்டிட்டு போயிருப்பாங்க.
தம்பி தங்கைகள் வெளில போயிருந்தா வெட்டிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஆனால் அவங்க சொல்லக்கூடும், எந்த வீட்டில் சிகப்பு கலர் கயிறு இருக்கோ அந்த வீடை மட்டும் நீ விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் அழிச்சிடுங்கப்பான்னு சொல்றது ஈஸியா? அப்ப இன்னைக்கு எந்த பிள்ளைகள் அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு ரட்சிப்புக்குள்ள இருக்கிறோமோ அவர்களை தொடுவதற்கு ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த ரத்தத்தை விட்டு வெளியில போனவனுக்கு சங்காரம் உண்டு. புரியுதா? அப்ப எங்க இருக்கணும்? ரத்தத்துக்குள்ளாக, அவருடைய ரத்த கோட்டைக்குள்ளாக நம்மை வைத்துக் கொள்ளும் பொழுது பாதுகாப்பு நிச்சயம். உலகம் பொருளை காமிச்சு இழுக்கும், உலகம் அழகை காமிச்சு இழுக்கும், உலகம் பதவியை காண்பிச்சு இழுக்கும். ஓகே, எல்லாம் இழுக்குது. ஆனால் எல்லாம் உன்னை இழுத்தாலோ உன்னோடு ஒருத்தர் இருப்பாருன்னா நீ அவரோடு உன்னை வைத்துக் கொள்வாய். ஆனால் இழுக்கிறதுல நீ கீழே விழுந்து எதுக்கு கண்ணீர் சிந்தணும்? விழாதபடிக்கு உன்னை தாங்குவதற்கும் தூக்குவதற்கும் பாதுகாப்பதற்கும் கர்த்தர் உண்டு உன்னோடு. ஒருவேளை இன்னைக்கு உனக்கு அதீத பொருட்கள் மீது உன்னுடைய எதிர்காலம் இப்படியாக இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கிறது தவறு கிடையாது. அதற்காக சில பேரை நம்ம கசக்கி பிழிஞ்சு அந்த காரியத்தை செய்ய முற்படும் பொழுது அதுவே நமக்கு பாவமாய் சாபமாய் வந்துடுங்க. அதுவே நமக்கு பாவம் சாபமா வந்துடும். ஒரு அன்பாய் நான் உங்களுக்கு கொடுக்கறது எப்படி இருக்கும், என்னை நீங்க மிரட்டி வாங்கறதுக்கு எப்படி இருக்கும்? வித்தியாசம் இருக்குதா? இருக்கா இல்லையா? கர்த்தரை அன்பாதான் நீங்க ஏற்றிக்கொள்ளணும். அவருக்குள்ள இல்லைன்னா, அவருடைய ரட்சிப்பு இல்லைன்னா நீங்க அழிவீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சும் நம்ம பாவத்துக்கு நேராக போறோம்னா அதுக்கு நாம தான் பதில் சொல்லணும். அப்போ இன்னைக்கு பார்க்கிறோம், அந்த ஸ்திரீ ஆனவள் அழகா அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, ஒரு மனுஷன் 2 மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவ வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால அவளுக்கு பாதுகாப்பு வருகிறதா இருக்கிறது. அவளுக்கு மாத்திரம் இல்ல, அந்த வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் அவங்களுக்கு பாதுகாப்பு. அவனுடைய ரட்சிப்பு உன்னோட கர்த்தருடையது. அந்த ரட்சிப்புக்குள்ள நீ வந்தபடினால நீ ஆத்ம பாரத்தோடு உன்னோடு ஜனங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் பொழுது அவர்களுக்காய் நீ பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ரட்சிப்புகள் வரும் பொழுது அவர்களுக்கு உன்னிமித்தம் பாதுகாப்பு. இதை இன்னொரு காரியம் ஆண்டவர் முத்தது, ஒரு மனுஷன் சொன்னதுக்கே உயிர் காக்கப்படுறான்னா, மனுஷ வார்த்தை நிறைவேறும் பொழுதே இந்த பாதுகாப்புனா, தேவன் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவன் கீழாக்காமல் மேலாவாய் என்ற வார்த்தை உனக்கு கொடுத்தாரு, நடக்காமையா போயிடும். விசுவாசிக்கணும், அவ்வளவுதாங்க. அந்த ஃபெய்த் உங்களுக்கு வேணும். அப்போ அது நடக்கணும் அப்படின்னு சொன்னா சில விஷயங்கள் நாம சில இடங்கள்ல அப்படியே நிக்கணும்னா நின்னுடணும், உட்காரணும், படுத்துடணும். நான் எல்லாமே செய்வேன், ஆண்டவரை விட்டு நான் தூரம் போய் எல்லா காரியங்களும் பண்ணிடுவேன், கர்த்தர் என்ன பாதுகாப்பார் அப்படின்னா பாதுகாப்பாரு. ஆனால் பாதுகாப்புல வரும்பொழுது சேதாரமும் உங்களோட சேர்ந்து வரும். இந்த இடத்துல ராகாபோட வீடு எரிக்கப்படலை, ராகாபோட வீடு இடிக்கப்படலை, ராகாபோட வீட்டில் ஒரு ரத்தம் சிந்துதல் படலை. ஏன் அப்படின்னா அந்த சிகப்பு கயிறு. இன்னைக்கு நம்மளுடைய வீட்டில் எந்த ஒரு காரியமும் அலங்கோலமாய் நடக்காதபடி பாதுகாக்கப்படுகிறதுக்கு காரணம் நஸ்ரேனாக உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த ரத்தத்தினாலே தான் நம் பாவம் கழுவப்பட்டது. அந்த ரத்தத்தினால தான் நமக்கு சுத்திகரிப்பு உண்டானது. அந்த ரத்தத்தினால தான் நமக்கு விடுதலை கிடைத்ததுங்க. இதை விட வேற எதுவுமே இல்லைங்க. இதை விட வேற எந்த ஒரு ஆசீர்வாதமும் நமக்கு தேவையே கிடையாதுங்க, தேவையே கிடையாது. ஏன்னா அவள் அங்கு பார்க்கிறோம், அவள் பாவம் நீங்கினவளாய், அவள் பாவம் நீங்கினவள். எப்படின்னா அந்த 2 மனுஷன் வீட்டுக்குள்ள வந்துட்டு போனதுல இருந்து அவளுக்குள்ள பாவம் இல்லைங்க. எத்தனை பேர் வந்து கதவை தட்டி இருப்பாங்க. இப்ப கஸ்டமர் கடைக்கு வராங்க அப்படின்னா சாத்த போற நேரத்தில் கூட கஸ்டமருக்கு நம்ம எடுத்து சர்வ் பண்றது உண்டு. அப்போ அந்த மனிதர்கள் வந்து இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த ஆணைக்கு நீங்களாகாம பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அவள் அந்த மனுஷங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் பாவம் செஞ்சிருக்க முடியவே முடியாதுங்க. ஏன் தெரியுமா? அவள் பாவம் செய்ய முற்பட்டவளா இருந்து வெளியில போயிருப்பான்னா உயிர் போயிருக்கும். ஏன்னா எந்த நேரத்தில் வேணாலும் இவங்க வருவாங்க, நாளைக்கு வருவாங்க, நாளன்னைக்கு வருவாங்க, அடுத்த நிமிஷம் வருவாங்க, எப்படி வேணா வந்திருப்பாங்க. அதனால அவன் என்ன பண்ணிட்டா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த வார்த்தைக்கு பயந்து தானும் தன் குடும்பத்தாரும் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கிறான்னு வச்சுப்போமே. உதாரணத்துக்கு வெளியில போல 10 நாள்ல வந்திருக்கலாம், 2 நாள்ல வந்திருக்கலாம், எத்தனை நாள்ல வந்தாங்கன்னு வேதத்துல அங்க போடப்படலை. ஆனால் வீட்டுக்குள்ள இருக்கிறவருக்கு ஆகாரம் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா?
களஞ்சியத்துல இருந்திருக்கு, ஏதோ ஒன்று இருந்திருக்கு. அப்போ பஞ்ச காலத்திலும் கூட கர்த்தரோடு நாம இருக்கும் பொழுது நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. ஐயோ, நான் இவ்வளோண்டு தான் சம்பாதிக்கிறேன், என் வாழ்க்கை எப்படி ஆகும்? இல்லை, கவலையே இல்லைங்க. நீ தாராளமாக உன் வாழ்க்கையை கம்ஃபர்ட்டாக நடத்துவதற்கு கர்த்தர் உனக்கு பலனை கொடுப்பார். ஸோ உனக்கு உண்டான சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். அதை அனுபவிங்க, அனுபவித்து சந்தோஷமாக இருங்க. அப்போது உங்களுக்குள்ள இன்னும் ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ரத்தம் சிந்தப்பட்ட நம்மை ரட்சித்து நம்மை பாதுகாத்த தேவனை விட்டு எவ்வளோ தூரம் நம்ம வெளியில் போயிருக்கிறோம். போயிட்டு வந்துடும். இப்படி போன நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்தாருன்னா, போன நேரத்தில் அப்பா வந்துட்டார் நம்ம மணவாளன். ஏன்னா இந்த நாளிகையில வருவேன் அப்படிங்கிறது சொல்லவே இல்லை. திருடனு போல இரவு வேளையில வருவேன், ஜாமத்தில் வருவேன், எப்போ வேணாலும் வருவேன், அவ்வளோதான். அப்போ பாவம் செய்ய நம்ம போகும்போது அந்த நேரத்தில் ஏசப்பா வந்துட்டார்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? ஞாயிற்றுக்கிழமை தான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நான் என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த நேரத்தில் ஏசு வந்துட்டார்னா என்ன ஆகும்? அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே தன் வஸ்திரத்தை கரப்படுத்திக் கொள்ளாம எப்பொழுதுமே பாதுகாப்பாக நமக்கு கொடுத்த வாழ்க்கை போதும், நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் போதும், நமக்கு கொடுத்த ஸ்தம்பத்து போதும், நமக்கு கொடுத்த சொத்து போதும் 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 நீங்க நினைங்க, இன்னும் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. வேணும்னும் போது தான் சில பேரை கடினப்படுத்தி அவங்க நிமித்தம் நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது அவங்கள காயப்படுத்துறதுல நம்ம பாவம் செஞ்சிடறவங்களா நம்ம அப்படிதான் இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு நம்மை காக்க ஒருத்தர் உண்டு, அவர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கார். என்னவா இருந்தாங்க இது எதிர்காலத்துக்குன்னு தான் அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது எதிர்காலமே இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆண்டவர் வந்து ரொம்ப பெரியவர். அவர்கிட்ட நம்ம ஞானத்தை இது பண்ணவே முடியாது. அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிடும். அங்கே பாருங்க, அவள் அந்த வார்த்தையை விசுவாசித்தது நிமித்தம். அதில் எனக்கு இன்னொன்று அழகாக ஆண்டவர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14 வாசிங்க, 19 வாசிங்க. எவனாகிலும் உன் வீட்டு வாசல்கள் இருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோட வீட்டில் இருக்கிற எவன் மேல் ஆகிலும் கை போடப்பட்டதே ஆகில் அவனுடைய இரத்தப்பழி எங்கள் தலையின் மேல் இருக்கும். 20 வாசிங்க. நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாலே ஆனால் நீ எங்கள் கைகளில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம் என்றார்கள். 21. அதற்கு அவள் உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டாள். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலிலே கட்டி வைத்தாள். அல்லேலூயா. சொல்லிட்டாங்க, நாங்க வந்துட்டு போனது வெளில சொல்லக்கூடாது, நீ எங்கேயுமே போகக்கூடாது. இந்த 2 விஷயம். 3வது அந்த கயிறு. அவன் அழகா கீழ்ப்படிஞ்சு என்ன ஒரு வேசியானவள் எப்படி வரா அப்படின்னு பார்த்தா, எடுத்து வாசிங்க. ஒரு வேசி எப்படி மாறுறான்னா, எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் 31 எடுத்து வாசிங்க. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிந்தவர்களோட கூட சேதமாகாதிருந்தார். விசுவாசத்தினாலே அவர்களை ஏற்றுக்கொண்டபடியினால அவங்க என்ன பண்றாங்கன்னா சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறார். இதுல இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன தெரியுமா? இருக்கிறதுலயே மோசமானவங்க யாருன்னா நாம தான். எப்படி வச்சுப்போம், இந்த மோசமானவங்கள இருக்கிறதுலயே த பெஸ்ட் பர்சன் வந்து கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தா அப்படி இருக்கும். எப்படி வச்சுப்போம், உன் ஆஃபீஸ்ல லீஸ்ட் எம்ப்ளாயி நீ தான்ப்பா, கடைநிலை ஊழியன், உன் கம்பெனியோட டாப் பர்சன் எம்டி வந்து உன் தோல் மேல கை போட்டு நீ என்னுடைய ஆளுப்பான்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷம் இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் ராகாப் போவாசின் தாய் ஆகிறாள். போவாசின் தாய் எவ்வளவு பெரிய ஹானர், எவ்வளவு பெரிய ஆனர். அது மாத்திரம் இல்ல, யார் இந்த போவாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
இயேசு கிறிஸ்துவனுடைய சந்ததியில ஒரு முற்பிதாவா இருக்கிறார். இல்ல, ஆண்டவரோட கால்குலேஷனே வேறங்க. ஆண்டோட கால்குலேஷனே வேற. நீ பாவின்னு சொல்லிட்டு நீ சுத்திக்கின்னு பாவம் செஞ்சு உட்காந்துருக்காத. நீ பாவின்னு சொல்லிட்டல. இன்னைக்கு காலையில் நம்ம என்ன வாசம்? நீதிமொழிகள் 28:8 வாசிச்சோன்னு நினைக்கிறேன். எவன் ஒருவன் தன் பாவத்தை அறிக்கை பண்ணுகிறானோ அவன் வாழ்வடைவான். அப்ப நீ பாவின்னு சொல்லிட்டு அறிக்கை பண்ணிட்டல, அப்படியே நின்னுடு. உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் மேலோங்கி நீ வளரணும்னா நீ நின்னுடணும். திரும்ப பாவத்துக்கு போகாத. நீ பாவத்துக்கு போகாதபடி உன்னை காத்துக்கொள்வாய். ஆனால் உனக்கு ஒரு வழியே நான் வைத்திருப்பேன், அந்த வழியிலே நான் வருவேன். அப்ப அன்னைக்கு அந்த 2 மனிதர்கள் வந்து ராகாவின் இடத்துல நீ இந்த இடத்த விட்டு போனீன்னா அழிஞ்சிடுவேன்னு சொல்லும் பொழுது அவள் தன் பாவத்தை முதலாவது விட்டாள். வேற ஆப்ஷனே இல்லை. யாருன்னா வீட்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா பாவம் செய்யணும், குடும்பமா ஒரே இடத்துல உட்காரணும். அப்போ அந்த ஒரே இடத்துல இருக்கும்போது குடும்ப ஜெபம் பண்ணியிருப்பாங்க. ஆண்டவரே எங்களை காத்து கொள்ளுங்க, ஆண்டவரே உங்க ஜனங்கள் வரும்பொழுது எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னா பண்ணியிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட பாவியா இருந்த ராகா விசுவாசத்தோடு கீழ்ப்பழிந்தபடியினால அவளுடைய சந்ததியில கர்த்தர் இயேசு கிறிஸ்து பிறந்தார். யாருக்கு கிடைக்குங்க இந்த பாக்கியம்? கடந்த காலத்தின் பாவத்தை குறித்து நீ நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? கடந்த காலத்துல நீ வாழ்ந்த வாழ்க்கையை குறித்து நினைச்சு அழுதுட்டு இருக்கியா? எல்லா காலத்திலையும் நீ எல்லா தவறுகள் செய்தும் இன்னைக்கும் உயிரோட இருக்கிறார்னா உன் மேல அவர் இரக்கம் வச்சபடினாலதான் ஜீவனோடு இருக்கிறோம். அப்போ இனி விசுவாசத்துல நிலைத்து நில்லுங்க. கர்த்தர் உங்களை பழுகி பெருக செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பெரியவருங்க, அவர் மகத்துவமானவர், அதிர்சனமானவர். ஒரு காலம் சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்கள, சோர்ந்து போகவே போகாதீங்க. ஏன் அப்படின்னா அவர் நீதிமானா இருக்கிறபடினா. ராகாப் கிட்ட நம்ம பார்க்கிறோம், வந்தவர்களை சேர்த்துக்கொண்டார், ஞானமுள்ளவளாய் நடந்து கொண்டார். ஏன்? தன்னை அடைவதற்காக இவங்க வந்தாங்களா, இல்ல பாதுகாப்புக்காய் வந்தாங்களா? வந்தவர்களிடத்துல அவள் தவறு செய்தவளாய் இல்லை, தன்னை காத்து கொண்டவளாய், வேறு பிரித்தப்பட்டவளாய் அவங்க தன்னை பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ வேறு பிரிப்பதற்கு ஞானத்தை பெற்றுக்கொண்டாங்க. வந்தவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால ஓகே, நான் உழைக்கணும், நான் வாழணும். ரைட், நீ வாழணும்னா உன் வீட்டுக்குள்ள யார் இருந்தாலும் பாதுகாக்கப்படுவாங்க, நீ வெளியில போகக்கூடாது. அவ்வளவுதான். வெளியில போலங்க. அவள் பாவத்தை தேடி போல, பாவத்தை தேடி சம்பாதிக்க போல அவள் அந்த கயிற்றுக்குள்ளாக இருந்தபடினால அவள் பாதுகாக்கப்பட்டாள். இன்னைக்கு நாம பாவத்தை தேடி போறோமா போலியாங்கிறது நமக்கு தான் தெரியும். கர்த்தருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு நாம் ரட்சிப்புக்குள்ள வந்தபடியினால நாம் அந்த ரட்சிப்பை விட்டு மீறி போனவர்களா இருப்போம்னா மீண்டும் கர்த்தரோடு இடைப்படுங்க. ஒரு ஜெபம் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, ஆராதிங்க, துதிங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பமாய் ஆராதனை வேளையில கர்த்தர் அழகாய் ஒரு காரியம் செய்ய சொன்னார். கர்த்தர் சுத்தமானா அதை நம்ம இப்போ செய்ய போறோம். அல்லேலூயா. குடும்பமாய் கடந்த நாட்களில எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்க? கணவன், மனைவி, தாய், தகப்பன், பிள்ளைகள் எல்லாம். ஒருவேளை அது இல்லை அப்படின்னா தேவப்பிள்ளைய உன் குடும்பம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தினால் உன் குடும்பத்துக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. அந்த ரட்சிப்பை இழந்து போகிற பிள்ளைகளாக இராதபடிக்கு என் நிலையில இருந்தாலும் உன் குடும்பத்தோடு நீ செபிக்க உன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன் குடும்பத்தை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீ அவருடைய ரத்தத்தை விட்டு விலகி போகும் பொழுது அவருடைய ரட்சிப்பு உன் நண்டையில இருக்காதுமா. ஆனால் நீ அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அவரோடு நீ இடைப்படுவாய். ஆனால் நீ சுகித்து வாழ்வது நிச்சயம். அல்லேலூயா. ஒரு விஷய தலைகளை தாழ்த்துவோமாக. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை
உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. மனிதர்கள் சொன்ன வார்த்தை கொண்டு அவரும் அவள் குடும்பத்தார் யாவரும் அந்த அறைக்குள்ளாக தங்களை காத்து கொண்டது போல அவள் விசுவாசத்தின்படி அந்த தேசமே சேதம் அடைந்த பொழுது அவள் மதில் இடிக்கப்படவில்லை. அல்லேலூயா. அவள் கட்டின கயிறோ சிகப்பு கயிறு, உனக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தின் நிறமோ சிகப்பு. அந்த இரத்தத்தினால் நீ சுத்திகரிக்கப்பட்டாய், உன் பாவம் கழுவி ஆயிற்று. இனி பாவம் செய்யாதபடிக்கு நாம் தேவ சமூகத்தை நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயம் நம் குடும்பத்தை பழகி பெருக செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. தகப்பனே, இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கூட வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவர். வர முடியாத பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. மீதியாக இருக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நல்ல சுகத்தோடு பலத்தோடு வாழ்க்கை வாழ கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.